தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையின் நிறுவன தலைவர் டாக்டர் முடக்கத்தான் மணி அண்ணன் நம்ம கூட இருக்காரு. அண்ணா வணக்கம். இந்த முறை ஜல்லிக்கட்டில் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் கடந்த முறை சொன்ன மாதிரி இந்த கொம்புக்கு நீங்கள் பிளாஸ்டிக் கப்பு கொண்டு வரணும். அதே போல் மேலே விபூதியோ மற்ற எந்த வர்ணங்களும் பூசக்கூடாது. அது பூசினா காலை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த முறை என்ன குரலாம் ஓங்கி ஒலிக்குதுன்னா, ஜல்லிக்கட்டில் நிறைய வீரர்களுக்கு அடிபடுது. அவங்களுக்கு காப்பீடு போடணும். அதே போல் உயிரிழந்தால் அவங்களுக்கு போதிய நிவாரணம் வழங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டுலாம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டில் வைக்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்ன? இப்போ ஏறதாழ இப்போ இந்த ஆட்சியிலிருந்து வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கை இப்போ இல்லை, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக மருத்துவ காப்பீடு திட்டம் வேண்டும் 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 சொல்லி பல முறை மனு கொடுத்துருக்கோம். பல முறை ரோட்டில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நிறைய பண்ணியிருக்கோம். ஜல்லிக்கட்டு 24ஆம் ஆண்டு முன்னாலே சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு வருடத்துக்கும் முன்னாலே நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு சர்ஜரி வண்டி கொண்டு வந்திருந்தால் தம்பி நவீன்குமாரை காப்பாற்றியிருக்கலாம். அவனியாபுரத்தில் உலக புகழ்பட்ட அவனியாபுரத்தில் 2025ஆம் ஆண்டு தம்பி வீரமரணம் அடைந்திருக்காங்க. கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இந்த அரசு முன்வருது கொடுக்கறதுக்கு. இந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கக்கூடிய மாவீரர்கள் உயிரிழந்திருக்கான் தம்பி நவீன்குமார். போன வருஷம் தம்பி அரவிந்த் உயிரிழந்திருக்கான். உடனடியாக இதை கால நேரம் தாமதிக்காமல் இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர்னாலும் சரி, முதல்வர்னாலும் சரி, உங்களுடைய முதல்வர் நிதியிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். தம்பி நவீன்குமார் இருக்கான்ல, நவீன்குமாரோடைய தங்கை கல்லூரி மாணவி. நவீன்குமார் இறந்த இழப்புக்கு நீங்கள் கொடுக்குற பணமோ வேலையோ ஒப்பிட முடியாது. ஆனால் இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தாரர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாகணும். இன்னமும் மதுரை அரசு மருத்துவமனையில், ராஜாஜி மருத்துவமனையில் மார்ச்சேரியில் இருக்கான். ஆனால் அந்த குடும்பம் இன்னும் போராடிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பாலமேடு ஜல்லிக்கட்டில் நிற்கிறோம். ஆனால் இருந்தாலும் கூட இழப்புன்றது ஒரு வீரனுடைய இழப்பு, ஒட்டுமொத்த இழப்பாக, நாங்கள் ஒரு வீரனுடைய இழப்பு ஒட்டுமொத்தோடைய இழப்பாக தான் நினைக்கிறோம். தம்பி நவீன்குமாருக்கு உடனடியாக இந்த முதல்வர் நிதியிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை பணம் கொடுக்காவிட்டால் அந்த குடும்பத்தாரர்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக கத்திக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி நாளைக்கு 65ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த மாடுபிடி வீரர்களும் நவீன்குமாருடைய அந்த உருவத்தை, அவருடைய பூத உடலை நாங்கள் வாங்க மாட்டோம். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் மட்டும் அந்த குடும்பத்தாரர்களுக்கும் இல்லை அரசாங்க வேலை கொடுக்கணுன்றத மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன். அண்ணன் இந்த தொகுதியினுடைய அமைச்சர், மதிப்பு கூடியவர், இன்றைக்கி ஆகப்போகிற ஒரு ஜல்லிக்கட்டில் ஒரு பெறவாடியிலிருந்து ஜல்லிக்கட்டை ரொம்ப இதாக நடத்திட்டு வராரு. ஆனால் இருந்தாலும் கூட இந்த உயிரிழப்புக்கு அண்ணன் பி மூர்த்தி, அன்னை பத்திரத்துறை அமைச்சர், அவங்களுக்கு குடும்பத்துக்கு போதியான அந்த அரசாங்க வேலையும் 10 லட்ச ரூபாய் நிதியும் கொடுப்பாருன்னு சொல்லி மதுரை மாவட்டம் மட்டுமில்ல தமிழகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் கூட நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் டாக்டர் முடக்கத்தான் மணி என்னுடைய சார்பில் அன்பாக கதவை தட்டிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அவருடைய பூத உடலை நாங்கள் வாங்க மாட்டோம். அப்படியே தான் இருக்கோம். ஆனால் என்னைக்கு இவங்க கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் நாங்கள் சமரச பேச்சுக்கு எங்களுக்கான இதை கண்டிப்பாக கொடுக்கணுன்றதை இதை தாழ்மையான வேண்டுகோளாக சொல்கிறோம். அதே போல் இந்த முறை காளைகளுக்கு சில கட்டுப்பாடுகள், நீங்கள் அந்த கடந்த முறையே சொன்னீங்க, அந்த மாட்டுக்கு கொம்பில் அந்த பிளாஸ்டிக் கப்பு வைக்கிறது, அதே போல் மேலே அந்த விபூதியோ, விபூதின்றது எங்களுடைய கோயில், முனியாண்டி கோயில், ஐயனார் கோயில், மந்தையம்மன் கோயில், இப்படி கோயில் மாடுகளுக்கு தன்னுடைய விபூதி எடுத்து போடுறது தான். அந்த கோயிலேருந்து விபூதியை எடுத்து பூசுறது தான். அதை விபூதியை பூசக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, சந்தனம் பூசக்கூடாது, இன்னும் போகிற காலத்தில் மூக்கனாக இல்லாமல் ஆளே இல்லாமல் மாட்டை நேரம் அனுப்பிவிடுன்னு சொன்ன கதையெல்லாம் இருக்குது. எழுந்துருவோம்ன்றது சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த கார் பைக்ன்றது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. சமமான பரிசுகளை கொடுக்க வேண்டும். இப்போ 1000 மாடு 3000 மாடு வைக்கிறாங்கன்னா 3000 மாடு அவையாவது அலங்காநல்லூர் பாலமேடு வைக்கிறாங்க. அந்த 3000 மாட்டுல எந்த மாடோ 2 மாடை மட்டும்தான் சிறந்த மாடுன்றாங்க. மீத 998 மாடு எந்த தகுதி நீக்க மாட்டாங்க தெரியல. அரசாங்கம் அள்ளி கொடுக்கறது மக்களுக்கு அள்ளி கொடுங்க. கொடுக்குறதாங்க. அன்னைக்கு என் வீட்டுல டிராக்டரோட பக்கத்து வீட்டுக்காரு, இப்ப என் வீட்டுல டிராக்டரோட பக்கத்து வீட்டுக்காரருக்கு நம்புமா, அவரு நம்புமா? மீது 1000 மாட்டுகளுக்கு அந்த டிராக்டர் கொடுக்க பரிசுகளை ஒவ்வொருத்தரும் ஒரு பிரைஸை கொடுத்து நம்பிட்டு போவாங்க. ஆத்துல போற தண்ணியை இவ்வளவுதான் குடிக்கணும்னு சொல்லி எதுக்கு இந்த ஒரு வரமுறை ஏற்படுத்துறீங்க? வர்றவே பிடிச்சிட்டு போய் அவுக்கரே வாங்கிற பிரைஸை கொண்டு போய் எனக்கு டிராக்டர் கொடுத்தா என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் டிராக்டர் வேணா மெச்சு போவானா? இதுக்கு ஒரு பெரிய மோதல் இருக்கு பாருங்க. இந்த உயிரிழப்புன்றது எதனால காரணம்ன்றீங்க?
இந்த பிரைஸ் கொடுக்கறதுனால தான் நீ நான் அப்படின்றத நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு அப்படின்ற ஒரு வேற்றுமை ஒரு போட்டியில தான் உயிரிழக்கணும். அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஜல்லிக்கட்டாக ஆகும். அனைவருக்கும் சைக்கிள் கார் பைக்கை கொஞ்சம் தவிர்க்கணும். இந்த கார் பைக்கினால எல்லா சாதி மதம் இல்லாம ஜல்லிக்கட்டு மட்டும்தான் உறவை வலுப்படுத்துது. எல்லாத்தையும் உறவாக இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டுல இந்த கார் பைக்கன் போட்டு அவன் பெரியவனா நான் பெரியவனா டே யூயின் பாருங்க கிரவுண்ட்ல நான் சொல்ல வேணாம். ஜல்லிக்கட்டுல மட்டும்தான் சாதி பாகுபாடு இல்லை. இந்த ஊரை சேர்ந்த சில கிராம ஒரு சில சமூகத்தை அது மட்டும் இல்லாம இது வந்து அரசியல் செல்வாக்குள்ள ஆளுகளுக்கு வந்து டோக்கன் ஈஸியா சிறிய வேர்கள் என்னன்னா குறை சொல்லும் நோக்கத்தோடு குறை சொல்லலாம். தம்பியா மாமனா மச்சனா சமத்துவமா இருக்கும். ஜாதியை உள்பட்டு யாருமே கிடையாது. அடி மாடு முடிச்சு குத்து தூக்கிட்டு போற யாரும் எந்த சாதியும் தெரியாது. மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போற எந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தெரியாது. அங்க இருக்கக்கூடிய டாக்டர்கள் எந்த சாதியும் தெரியாது. இதுல சாதி மதம் இல்லாம விளையாடக்கூடிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு மட்டும்தான். உணவும் சோறும் நீரும் பாலம் உணர்த்தி இன்னைக்கு வரவேற்கிறாங்க. பாலமேடு ஜல்லிக்கட்டு சமத்துவமா நடத்துறாங்க. இந்த சமத்துவத்துல சாதிய சொல்றாங்க அதை பத்தி டோக்கன் சிஸ்டம்ன்றது இன்னைக்கு கை டோக்கன் முறை வந்து ஏவரத்தன்மை ஆயிரம் 1000 மாடு இருக்க வேண்டிய சட்ட ஒழுங்கு இன்னைக்கு ஆன்லைன் பதிவு முறைப்படுத்தணும் தான் நம்ம சொல்ல வரோம். ஆன்லைன் பதிவு சரியில்லை நம்ம சொல்ல வரோம். இப்ப 1000 மாடு டோக்கன் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு டோக்கன் விற்க போனா இன்னைக்கு 15000 20000 முடிஞ்சு சொல்லி ஏவரத்தன்மை ஆயிரும். அந்த ஏவரத்தன்மை இல்லாம இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ஆன்லைன் பதிவுல பட்டி தொட்டியில பூரா உட்காந்து ஆன்லைன்ல பதிஞ்சுக்கிறாங்க. அவனை இருந்தாலும் கூட இந்த மாதிரி ரெக்கமெண்டுக்கு வரக்கூடியவர்களை அதை சீர்திருத்தம் பண்ணி யாருடைய ரெக்கமெண்டு தலையீடு இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடத்தினார். பட்டி தொட்டியில இன்னைக்கு பூரா ஆண்ட்ராய்டு உலகம் இன்னைக்கு பூரா கிராமத்துல உட்காந்து கட்டிக்கிருக்கான். கிராமத்துல படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஆண்ட்ராய்டு போனு இன்னைக்கு பதிவுன்றது ஆன்லைன் பதிவுன்றது. ஆனா அந்த ஆன்லைன் பதிவை இன்னைக்கு முறைப்படுத்தினால் ஆக சிறந்ததா இருக்குன்னு சொல்லி விரும்புறேன். ஏன்னா பத்திரத்தை கூட வீட்டு பத்திரத்தை கூட பதிஞ்சிடலாம். ஆனா மாட்டு டோக்கன் வாங்குறது ரொம்ப கடினம். தூரம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாளைக்கு இந்த ஊர்ல வந்து தன்னுடைய மானத்தை இதை இழந்து திருக்காட்டுல பூரா ஒரு படுத்து கிடப்பாங்க. அந்த நிலையை நீங்க மாறி இருக்கணும். இன்னைக்கு என் வீட்டை காக்கலாம், யாரோ ஒரு டோக்கன் கொடுக்குற வீட்டுல வந்து படுக்க முடியாது இல்லையா? இன்னைக்கு இந்த ஆன்லைன் பதிவுன்றது கெத்தா கௌரவமா உட்காந்து பதிகிறோம்னா அது மானத்துக்கான விளையாட்டு பாரம்பரிய